بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد، فقد قال الله تعالى قال اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال الله تعالى ايضا والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மான் குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்தியத்துடன் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுக்கு இருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் படைத்து இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகளை படைத்து அதில் ஒரு சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறார். இந்த மனிதனையும் அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு மேலால வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய பிச்சலங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் உறுதியாக்கி சொல்லிவிட்டு ஒரு பொறுமதியான ஒரு வாழ்க்கை திட்டத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா எங்களை இந்த பூமிக்கு மேலால அனுப்பியிருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையுடைய எல்லை அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தை கொடுக்கப்படக்கூடிய காலம் 60க்கும் 70க்கும் பட்ட வாழ்க்கை. ஒரு மனிதன் 60க்கும் 70க்கும் மேலாக வாழ்வதாக இருந்தால் அது பெரிய ஒரு சாதனை தான் செல்லும். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளத்துல ஒரு எண்ணம் ஒன்று எடுக்கணும். அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு பொறுமதியான விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் எனக்கு தந்து இந்த பூமிக்கு மேல அல்லாஹ் தஆலா அனுப்பிட்டான். எனவே நான் நீண்ட காலம் உலகத்துல வாழ்ந்து நாங்க முடிச்சிட்டோம். இதுக்கு பின்னால வாழ போறது இன்னும் 10 வருஷமா அல்லது 1 வருஷமா அல்லது 1 மணித்தியாலமா 1 செகண்ட் சொல்லி யாருக்கும் உறுதி இல்லை. பொதுவா பிரசங்கம் செஞ்சிட்டு இந்த மிம்பரை விட்டு கீழே இறங்க காட்டும் ஏத வாழ்க்கை எனக்கு உறுதி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத், அல்லாஹ் தஆலா ஹயாத்தை விட மௌத் அல்லாஹ் தஆலா முற்படுத்திட்டான், விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் தஆலா மனித சமுதாயமே ஹயாத் உறுதி இல்ல, மௌத் உறுதி வரும். எந்த நேரத்திலையும் வரும், எப்படியும் வரும். அல்லாஹ் தஆலா எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் நாங்க என்ன செய்யணும்? படைச்சவனை சந்திக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் ரெடி ஆகிக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளி கபருடைய வாழ்க்கை 1000 வருஷத்துக்கு மேல எவ்வளவு காலம் வாழும் அல்லாஹ் ஆலம். அதிகமானவர்கள் வஃபாத்தாவி எங்கட கையாலே எத்தனையோ பேரை போயிட்டு நாங்க அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டோம். பேச்சு புழக்கில் நாங்க செல்வோம், உங்களோட அப்பா மௌத்தா எத்தனை வருஷம்? 20 வருஷம், 30 வருஷம். அப்ப இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். கண்ணியமானவர்களை, 1000 வருஷத்துக்கு மேலாக வாழக்கூடிய கபருடைய வாழ்க்கைய நாங்க மறந்து போட்டுட்டு வெறுமனே 60க்கும் 70க்கும் பட்ட அந்த வாழ்க்கை திட்டத்துக்காக வேண்டி துனியாவுடைய ஆசையோட துனியாவுடைய முப்போட துனியாவுக்கு பின்னால போறதுன்றதுக்கே ஒரு புத்திசாலிக்குரிய அடையாளம் அல்ல இது.
அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ போறது எவ்வளவு காலம் சொல்லி தெரியாது. உலகத்துல பலவிதமான பிரச்சனைகளும் ஃபித்னாக்களும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், ஈரான்ல இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய யுத்தம். இது நாங்க என்ன காரணம் செஞ்சாலும் கண்ணியமான சகோதரர்களே, ஹதீஸுடைய வெளிச்சத்துல, குர்ஆனுடைய வெளிச்சத்துல பார்க்கக்கூடிய நேரத்துல இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாரத்துக்கு முன்னால இப்படியாப்பட்ட ஃபித்னாக்கள், குழப்பங்கள் பூமிக்கு மேலால வரும். இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால அடையாளப்படுத்தப்பட்டது. அதனால எங்களையால பேசி சும்மா அங்க சந்திலையும் பொந்துலையும் மூல முடுக்கலையும் இத பத்தி பேசி பேசி பேஸ்புக்ல நாங்க கமெண்ட்ஸ் எழுதுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்ல. ஒவ்வொரு மோமினும் உலகத்தில் நடக்கக்கூடிய என்ன பிரச்சனையா இருக்கலாம், தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுக்கு பின்னால் நடக்கக்கூடியவைகள், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, உலகத்துடைய அழிவுடைய அடையாளம் என்ற விஷயத்தை நான் ஒவ்வொருத்தரும் உறுதியாகும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால உலகத்துல ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும், அது அவனுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அவனுடைய வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், எந்த துறையில இருந்து என்னென்ன பிரச்சனைக்கு ஒரு மனிதன் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறானோ, இவைகள் நாம பிரச்சனைன்னு சொல்லி தலையில போட்டாலும் உண்மையான பிரச்சனை இவைகள் இல்ல. கண்ணியமானவர்களே, இதுக்கு பின்னால்தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகும். பெரிய பெரிய சவால்களுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் நாம முகம் கொடுக்க போறோம். ஒவ்வொரு அல்லாஹ் பயந்த அல்லாஹ் அச்சத்தோட வாழக்கூடிய மூமின்கள் அவர்களோட உள்ளத்துல உலகத்துடைய பிரச்சனைகள், உலகத்துடைய சோதனைகள், அது சோதனைகளா கருத மாட்டான். ஒரு நாள் அவன் பிரச்சனைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இதுக்கு பின்னால் பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. என்ன பிரச்சனை? சக்கராத்துடைய பிரச்சனை. நாம விரும்பியோ விரும்பாமலையோ ஒரு நாளைக்கு மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நானும் நீங்களும் பார்க்கத்தான் போறோம். நீ எந்த கோட்டைக்குள்ள ஒளிஞ்சி மறைஞ்சி வாழ்ந்தாலும் உன்னை அடைய வேண்டிய மரணம் அடைந்தே ஆகும். குர்ஆனுடைய ஆயத்தில் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத் என்ற பானத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மௌத் ஆவோன்னு சொல்லி சொல்ல அல்லாஹ் தஆலா மௌத்தை சுவைக்க சொல்றாங்க. சக்கராத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். அப்ப இதுல இருந்து இந்த பிரச்சனையிலிருந்து கலக்கிறதுக்கு உலகத்துல நான் என்னத்தை செஞ்சேன்? ஒரு மூமியுடைய பிரச்சனை இதான் இருக்கும். அதற்கு அடுத்த பிரச்சனை கபருடைய வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபரடியின் பக்கம் போனேன்னு சொன்னா தன்னுடைய தாடி நரையக்கூடிய அளவுக்கு என்ன செய்வாங்களாம்? அழுவாங்க. ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, சொர்க்க நரகத்தை பத்தி பேசினாலே நீ இப்படி அழமாட்டீங்களே? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால மனிதன் அடையக்கூடிய முதலாவது மன்சில் இந்த கபருடைய வாழ்க்கை. இதுல ஒருத்தர் வெற்றி பெற்றுவிட்டால் எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சிடுவார். இதுல தோல்வி அடைந்தால் எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்சிடுவார். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களோட பிரச்சனை. இன்னைக்கு நாங்க பிரச்சனை சொல்லி என்னத்தையோ பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களோட சிந்தனைகள் அனைத்தும் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றன. எங்களோட உள்ளங்கள் துனியாவை நேசிக்கக்கூடியதாக இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு அடியானும் மௌத்துடைய சிந்தனையோட, கபருடைய சிந்தனையோட, கபருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை பெரிய ஒரு வாழ்க்கை திட்டம். சுப்ஹானல்லாஹ். ஆகிரத்துடைய வாழ்க்கையும் துனியாவுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல அங்க போனதன் பின்னால தான் விளங்கும், துனியாவுடைய வாழ்க்கையில நாம வாழ்ந்துக்கிறது குறைஞ்சது 2.5 மணித்தியாலம் தான். இப்ப எங்களுக்கு 60 வருஷம் 70 வருஷம் பெருசமா இருந்ததுக்கு நாம மௌத்தா போயிட்டு அந்த மஹ்ஷருடைய மைதானத்துக்கு போனதன் பின்னால தான் இது துனியாவா, துனியாட வாழ்க்கை இவ்வளவா என்றதை நாம யோசிப்போம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால உலகத்துடைய பிரச்சனைகள், சோதனைகள், இவைகள் அனைத்தையும் சமாளிச்சு நாங்க ஒவ்வொருத்தரும் படைச்சவனோட எங்களோட தொடர்புகளை ஆக்கிக் கொள்ளணும். எந்த நேரத்துல மௌத்து வந்து எங்களையே புதிக்கும் சொல்லி தெரியாது. நான் நன்மை செஞ்சு கொண்டிருப்பேன், பாவத்தை செஞ்சு கொண்டிருப்பேன், இதே நிலைமையில் எனக்கு மௌத்து வந்துட்டா, இந்த சிந்தனைகள் ஒவ்வொரு மூமின் உள்ளத்துல ஆழமா இருக்கும்.
எப்ப மௌத்துடைய சிந்தனையோட, கபூருடைய சிந்தனையோட, கியாமத்துடைய சிந்தனையோட ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்வானோ, உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா லேசாக்கிடுவான். கஷ்டமா இருக்காது உலகத்துல. கண்ணியமானவர்களே, கண்ணியமான சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தால் நாம் இன்றைக்கு எதெல்லாம் கஷ்டம் சொல்லி பார்க்கிறோமோ இதைவிட கஷ்டப்பட்டாக்கள் தான் சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள். மஜ்மால யாருக்காவது செல்லேருமா? இவ்வளோ காலத்துக்கும் நான் 3 நேரம் 3 நாள் 5 நாள் தொடர்ந்து பசியோட பட்டினியோட தாகத்தோட இருந்தேன். யாருக்குமே சொல்லல. அல்லாஹ் ஏதோ ஒரு முறையில ரிஸ்க தாரான், சம்பளம் சோரோட சரி தின்னு கொண்டு வாழ்க்கையை நான் ஓட்டி கொடுத்தா இருக்கிறேன். அல்லாஹ் தாரான். ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கை, சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தா தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவளை பத்தி எழுதப்பட்டிருக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சரியான மட்டும் மெலிஞ்சி சொல்றாங்க உலமாக்கள். காரணம் ஃபாத்திமா நாயகி உலகத்துல வாழ்ற நேரத்துல சாப்பிட்ட காலம் கொஞ்சம். ஆனா அதை பத்தி அவங்க யோசிச்சாங்களா என்பதாக கேட்டா ஒரு நாளும் ஒரு வினாடியும் ஃபாத்திமா நாயகி சாப்பாடு பத்தி கவலை இல்லை. அவங்களோட சிந்தனை இருந்துச்சு சொர்க்கம் நரகம். சுப்ஹானல்லாஹ். மிஷ்காத்ல வந்துருக்கீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அழுது கொண்டிருக்கிறாங்க. வீட்டுக்கு இருந்து கொண்டு சின்ன புள்ள மாதிரி மாலை மாதிரி அழுது கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கேட்கிறாங்க அன்பான மனைவிட்ட, யா ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விக்கு ஆயிஷா நாயகி இப்படி பதிலோடு கொடுக்கிறேன். யா ரசூலல்லாஹ், உங்களே திருமணம் முடிச்சதுல இருந்து நான் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடல, ஒழுங்கா ஒடுக்கல, ஒழுங்கா துணியா அனுபவிக்கல, இதைத்தான் இவங்க சொல்லியிருக்கோம். ஆனா இவங்களோட கவலை சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ரிவாயத்துல வந்திருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நாங்க 1வது பிறையை பார்த்தோம், 2வது பிறையையும் பார்த்தோம், 3வது பிறையையும் பார்த்தோம். எங்களோட வீட்டுல அடுப்பெரியறதுக்கு என்ன இல்லைன்னா அப்ப இதமா சாப்பிட்டீங்க சொல்றாங்க. 3 மாசமா எங்களோட வீட்டுல ஈச்ச பழமும் தண்ணியோட எங்களோட சாப்பாடு இருந்துச்சு. இத மாதிரி ஒரு கஷ்டத்தால எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறானா? ஆனா ஆயிஷா நாயகி அதொன்றும் சொல்லல. ஆயிஷா நாயகி கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் மன்னிக்கணும். எங்களோட பெண்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கணும். பெண்களுக்கு இந்த விஷயத்தை பெண்களோட பெண்ணாக உதாரணங்களா செய்யணும். சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்றாங்க. எங்களோட வீட்டுல 3 மாசம் அடுப்பெரியாத நெருப்பை பத்தி கவலை இல்லை, நான் யோசிச்சு அழுது கொண்டிருக்கிறேன் நரகத்துடைய நெருப்பம். இது எங்களோட புத்திக்கு படுமா கண்ணியமானவர்கள்? 3 மாசம் அடுப்பெரியல்ல, அதை பத்தி யோசிச்சே இல்ல. ஆயிஷா நாயகியோட கவலை என்னது? நரகத்துடைய நெருப்பு நினைச்சியா யா ரசூலல்லாஹ் அழுது கொண்டிருக்கிறேன். எவ்வளவு மனசுக்கு திருப்தியாகி ஆயிஷா நாயகி. சுப்ஹானல்லாஹ். நான் ரசூலுல்லாஹ்வோட மனைவி, கியாமத்துல நான் சொர்க்கவாதின்னு சொல்லி நன்மாராயம் கூறப்பட்டிருக்கிறேன். ஏந்த விஷயத்துல அல்லாஹ் எத்தனையோ குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிக்கிறான். ஆனா மனசுக்கு திருப்தி அடையல, யோசிக்கிறாங்க, அழுகுறாங்க, கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க, யா ரசூலல்லாஹ், நீ ஈரோட தலைவராக இருக்கிறீங்க, அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு நபியா இருக்கீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாளையில நான் நரகம் போகாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு சிஃபாரிஷ் செய்யணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே இப்படியாப்பட்ட கேள்விகளை தன்னுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் கேட்கக்கூடிய நேரத்துல என்ன செய்ய மாட்டாங்க? அவங்களோட மனசை திருப்தி அடைய மாட்டாங்க. அவங்களோட ஈமான இன்னும் கூட்டுவா, அவங்களோட ஈமான இன்னும் கூட்டுவா, இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவா. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கியாமத்துடைய நாளையில 3 பயங்கரமான கட்டங்கள் இருக்கு. அந்த 3 பயங்கரமான கட்டத்துல யாரும் யாருக்கும் என்ன செய்யலாம்? உதவி செய்ய இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கிளை செய்றாங்க. எப்படி தெரியுமா? அது ஆயிஷா நாயகி சொன்ன சப்ஜெக்ட் இல்ல. ரசூலுல்லாஹ் உலகத்துல எப்படி எல்லா மக்களுக்கும் ஒரு மெசேஜ் உள்ள தராங்க. என்ன தெரியுமா? நான் நபியா இருந்தாலும் ஏட மனைவிய கூட அந்த 3 பயங்கரமான கட்டத்திலிருந்து பாதுகாக்க இயலாது. ஒவ்வொரு நிலைமை எல்லா மனிதர்களே அல்லாஹ் பயந்துக்கோங்க. இதுதான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வியில சுருக்கம். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, முதலாவது பயங்கரமான கட்டம் என்ன தெரியுமா? பட்டோலைகள் கிடைக்கக்கூடிய நேரம். குர்ஆன்ல சூரத்துல் ஹாக்கால அல்லாஹ் தெளிவா இத பத்தி அல்லாஹ் பேசுறான்.
அந்த பட்டோலையில தான் உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி கழிச்சோம் என்ற முழு விவரமும் இருக்கு. சிலர்களுடைய பட்டோலை வலது கையில கிடைக்கும், சிலர்களுடைய பட்டோலை இடது கையில கிடைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா யாருடைய பட்டோலை இடது கையில கிடைச்சிச்சோ இவர் கை சேதப்படுவாரு. அந்த நேரத்தில் யாருக்கும் உதவி செய்யலாம். கொஞ்சம் எங்களையே கொஞ்சம் நாங்க யோசிப்போம். அந்த கட்டத்தில் நான் இருந்தா என் நிலைமை இப்படித்தான் இருக்கு. என் பிள்ளைய பத்தி யோசனை வராது, என் மனைவியை பத்தி யோசனை வராது. எங்கடா பட்டோலையை எடுத்துக்கொண்டு நாங்க ஒரு முடிவை எதிர்பார்ப்போம். அல்லா கிட்ட முடிவை தந்திரியாவும் தான். யாரை பத்தி யோசனை வராது. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது பயங்கரமான கட்டம் என்ன தெரியுமா? மீசான் தராசுல எங்கட அமல்களை நிறுத்தக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கணும். 60 வருஷம் 40 வருஷம் 60 வருஷம் தொழுகையினுடைய எங்கட வாசையில தொழுகையினுடைய லட்சணங்கள் விளங்கும். நாங்க இன்றைக்கு ஒரு நோம்புக்கு 27 தௌபா பொழிவிச்சுட்டா, ஒரு 10 ஹஜ்ஜ செஞ்சிட்டா, 10 உம்ரா செஞ்சிட்டா, நாங்க எல்லாரும் திருப்தி அடைகிறோம். நான் சொர்க்கவாதின்னு சொல்லி அல்லாஹ் சொர்க்கமா நரகமா இந்த அமல் உடைய சொர்க்கத்துக்கு சேர்க்குமான்னு சொல்லி அல்லாஹ் முடிவா காட்டுவான். அந்த கட்டம் தான். அந்த நேரத்தில் யாருக்கும் உதவி செய்ய இயலாது. யாருக்கும் உதவி செய்ய இயலாத கட்டம். மூணாவது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒரு பயங்கரமான கட்டம் தான். முதலாவது சொன்ன 2 பயங்கரமான கட்டத்தை விட இது பயங்கரமான ஒரு கட்டத்தை, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் யார்ட யோசனையும் வராது. நான் நபியாக இருந்தாலும் உங்களைய பாதுகாக்கலான்னு சொல்லி ஒரு சைக்கிளே செஞ்சிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான கியாமத்தை நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க உலகத்துல வாழ்ற நேரத்துல 2 பிரச்சனையில ஏதாவது ஒன்றுக்கு நாங்க முகம் கொடுத்தே ஆகும். 2 பிரச்சனை. முதலாவது பிரச்சனை, அல்லாஹ் தஜ்ஜால் வரும் வரைக்கும் என்னைய ஹயாத்தோட வாழ வச்சா அவன் ஃபித்னால நாங்க மாட்டுவோம் ஒவ்வொருத்தரும். அல்லாஹ் அதுக்கு முன்னால என்னைய மௌத்தாக்கினேன்னு சொன்னால் ஏதோ ஒரு முறை அவன் ஃபித்னால தப்புவோம். அடுத்த கட்டம் கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால உள்ள ஒவ்வொரு விடயத்துக்கும் நாம ஒவ்வொருத்தரும் முகம் கொடுக்க போறோம். யாருக்கும் ஷார்ட் கட்ல சொர்க்கம் போவேடாது. அல்லாஹ் மன்னிக்கணும். சிலர்கள் நினைப்பு என்ன தெரியுமா? 12 மாசத்துல 11 மாசம் செய்யற கூட்டெல்லாம் செய்யணும். தொழுவ மாட்டாரு, நைட் கிளப்லையும் அங்கேயும் இங்கேயும் பார்லையும் பாவத்திலே வாழ்க்கை கழியுது. ஒரு ரமலானோட வந்த போறோம், நோம்புக்கு மட்டும் தொப்பியை தலையில கவுத்தி கொண்டு வந்து 27க்கு தௌபா செஞ்சதோட அவர் சொர்க்கவாதி. அவர் நினைக்கிறாரு 11 மாசம் செஞ்ச பாவத்தை 27ல கழிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு நாள் நினைச்சு பார்க்கவான். இது ஆகப்பெரிய ஒரு மடத்தனம். நிறைய பேர் அப்படி வாழ்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால் வீங்கக்கூடிய அளவுக்கு இரவுல நின்று வணங்குவார். ஏன் தொழணும்? சஹாபாக்கள் அனைவர்களும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சொர்க்கவாதின்னு சொல்லி நன்மாராய் கூறப்பட்டவர்கள். ஆனா அவனோட உள்ளத்துல என்ன சிந்தனை இருந்துச்சு? இறுதி முடிவு எப்படி அமையுமோ தெரியா. கியாமத்துடைய நாளை அல்லது கேள்விகளுக்கு கேட்பானே, என்ன அவன் முன்னால நிறுத்தாட்டுவானே, என்ன பதில் கொடுக்க போறேன்? இந்த யோசனையோட வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். எங்களுக்கு அந்த யோசனையே இல்லாம ஏதோ ஒரு அமைப்புல நாங்க வாழ்ந்துட்டு போறோம். கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே, பயங்கரமான கியாமத்துடைய செய்திகள். சில வினாடிகளுக்குள் அதை எல்லாத்தையும் பேசி முடிக்கல. கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே, ஒரு சில விடயத்தை மட்டும் பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசிக்கொண்டிருக்கிறாங்க. புகாரில வரக்கூடிய ரிவாயத். அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கு? அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துக்ஷருனா யௌமல் கியாமத்தி குஃபாத்தன் உராத்தன் உருலன். கியாமத்துடைய நாளையில மனிதர்கள் நிர்வாணமாக எழுப்பப்படுவார். காலில் செருப்பில்லாத நிலைமையில் எழுப்பப்படுவார். அது மட்டும் இல்ல, ஃபத்னா செய்யப்படாத நிலைமையில எழுப்பப்படுவார்கள். இது ஹதீஸுடைய கருத்து.
இந்த லேசா விளங்கிக் கொள்வேன்னு சொன்னா நாங்க ஆரம்பத்துல உம்மோட பௌத்தன்னு பிறக்க போக்கல. எப்படி நாங்க பிறந்தோமோ இதே போலதான் கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு மனிதர்களும் எழுப்பப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு வெக்க சுபாவம் உள்ள ஒரு பெண்மணி, ஈமான்ல உயர்ந்தவங்க, கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அர்-ரிஜாலு வன்-நிஸா யன்துரு பஅதுஹும் இலா பஅத், கியாமத்துடைய நாளையில ஆண்கள் பெண்களை பார்ப்பாங்க, பெண்கள் ஆண்களை பார்ப்பாங்க, நிர்வாணமா இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த யோசனையோடு வராதா? சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, கியாமத்துடைய நாளையில யாருக்கும் அந்த யோசனைகள் வராது. எல்லாரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸின்னு சொல்லி அவங்களோட நிலைமையை பத்தி தான் யோசிச்சு கொண்டிருப்பாங்க. இப்ப இந்த டாபிக் இந்த ஹதீஸை வச்சு நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கை. சும்மா உதாரணத்துக்கு, கண்ணியத்துடைய எல்லா நல்லடியார்களே, பாதையில போகக்கூடிய நேரத்தில் மனிதன் அடிப்படையில ஒரு அழகான பெண் பார்க்க போகக்கூடிய நேரத்தில் மனிதன் ரீதியில நாங்க என்ன செய்வோம்? அதை நாங்க பார்ப்போம். கியாமத்துடைய நாளையில ஆண்களும் நிர்வாணமா இருப்பாங்க, பெண்களும் நிர்வாணம் இருப்பாங்க. அப்ப இந்த டைம்ல ஒரு பெண்ணை பார்க்கிற யோசனை இல்லாட்டி அது எப்படியாப்பட்ட பயங்கரமான கட்டம் என்றத நாம ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கியாமத்துடைய நாளையில மனிதர்கள் அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல தன்னுடைய நிலைமைய நினைச்சு கை சேதப்பட்டு கையை கடிச்சு துப்புவாங்க. எந்த அளவு கையை கடிச்சு துப்புவாங்கன்னு சொன்னா, கையை கடிச்சு துப்பக்கூடிய அந்த வருத்தம் கூட வேற ரத்தம் படிஞ்சு ஓடு. உலகத்தை வாழ்க்கை ஒரு முள்ளு குத்தி பட்டா நாம இருப்போமா? இருக்க மாட்டோம். வருத்தம் விளங்குது, அந்த வருத்தம் கூட அந்த கட்டத்துல விளங்காதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியாப்பட்ட பயங்கரமான கட்டமா இருக்கு. இப்ப நான் இந்த யோசனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. அதே போல கண்ணியத்துடைய அல்லாஹ் நல்லடியார்களே, மஹ்ஷருடைய மைதானத்துடைய அந்த பயங்கரத்தை பத்தி நாங்க ஹஜ்ஜுடைய மாசத்துல இருக்கிறதுனால சூரா ஹஜ்ஜுடைய முதலாவது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சுருக்கமாக அல்லாஹ் விளங்கப்படுத்திட்டான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மனித சமுதாயமே, நீ அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. பயங்கரமான அதிர்ச்சி ஊட்டக்கூடிய கியாமத்துடைய நாள், மகத்தான ஒரு கியாமத்துடைய நாள் உங்களை நோக்கி வர இருக்கின்றன. அந்த கியாமத்துடைய நாளையும் நீங்க பயந்துக்கோங்க. அது எப்படியாப்பட்ட நாள் தெரியுமா? யௌம தரவுனஹா ததஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்தஅத். அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அது எப்படியாப்பட்ட பயங்கரமான கட்டம் சொன்னா, ஒரு தாய் என்ன செஞ்சு கொண்டிருப்பா? தன்னுடைய பிள்ளைக்கு பாலை கொடுத்து கொண்டிருப்பா. அந்த கியாமத்துடைய பயங்கரத்தின் காரணத்தால அந்த பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைய கீழே போட்டு ஓடுவா. அவக்கு விளங்காது பிள்ளைய நான் கீழே போட்டேனே. நீ உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு தாய் பிள்ளைக்காக வேண்டி தூக்கம் விழிப்பா. பசிந்தாட உள்ளம் தாங்காது. அப்படியாப்பட்ட தாயின் நிலைமையால உதாரணம் காட்டுறான். எப்படியாப்பட்ட பயங்கரமான கட்டம். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான், அந்த கியாமத்துடைய நாளையில கர்ப்பிணி தாய்மார்கள் பிள்ளைய தானாவே பெற்றெடுத்துக் கொள்வாங்க. உள்ள கீழால புழும், அது கூட விளங்காது. எப்படியாப்பட்ட பயங்கரமான கட்டம். இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய சூறாலே அல்லாஹ் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஜிமார்களுக்கும், ஹஜ் செய்யாத சாதாரண மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாடத்தை முதலாவது விளங்கப்படுத்துறான். ஹாஜிமார்களே, நீங்க 10 ஹஜ் முடிச்சதாக இருக்கலாம், 10 உம்ரா முடிச்சதாக இருக்கலாம், நீங்க ஹாஜியா இருக்கலாம், நீங்க என்ன பேரையும் போட்டுக்கோங்க. ஆனா ஹஜ்ஜுடைய நோக்கம் உங்களுக்கு இஹ்ராம் துணி அணியப்படுது. இஹ்ராம் சொல்றது என்ன தெரியுமா? அது ஒரு கஃபன் புடவை மாதிரி ஒரு புடவை. அதுதான் சுத்தப்படும். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், நாட்டுடைய ஜனாதிபதி இஸ்லாத்துக்கு வந்தாலும் அதைத்தான் அவருக்கு ஹஜ் செய்யணும். நான் ஜனாதிபதியே, எனக்கு கோட் சுட்டம், அவருக்கு அது செல்ல ஏழா சட்டம். அல்லாஹ் விளங்கப்படுத்துற ஹாஜிமார்களுக்கு, ஹாஜிமார்களே, உங்களுக்கு அணியக்கூடிய அந்த இஹ்ராமுடைய துணிக்கு தானே ஒரு நாள் ஒன்று வரும். அந்த நாள்ல நீங்க மௌத்தாவீங்க. மௌத்தா போனதன் பின்னாலே நீங்க எவ்வளவு பெரிய பெருமதியான ஆடைகள் அணிஞ்சாலும், பெருமதியான மோதிரம் கையில போட்டிருந்தாலும் அதையும் கலட்டிட்டு அவங்களுக்கு இந்த இஹ்ராம் துணியால தான் கஃபன் புடவையால 2 சுற்று சுற்றுவாங்க. அந்த நாளை நீங்க நினைச்சுக்கோங்க. இது ஹஜ்ஜுடைய சுருக்கம்.
இதைத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்தும். கியாமத்துடைய செய்தியை அல்லாஹ் ஒவ்வொரு ஹாஜிமார்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறான். கியாமத்துடைய பயங்கரத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான கட்டத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் சந்திக்க இருக்கிறீங்க, அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அது மட்டும் இல்ல, கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன்ட்ட 4 கேள்விகள் கேட்கப்படும். இன்னொரு ரிவாயத் 5 கேள்விகள் சரி வந்திருக்கு. தாண்ட வாலிபத்தை பத்தி கேட்கப்படும், தாண்ட கால நேரத்தை பத்தி கேட்கப்படும், பணத்தை எப்படி செலவழிச்சீங்க, எந்த வழியில எப்படி சம்பாதிச்சீங்க, எந்த வழியில செலவழிச்சீங்க கேட்கப்படும். அது பயங்கரமான கட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னூகிஷல் ஹிசாப் ஃபக்கத் உஸிப. நபி அவங்க சொன்னாங்க, யார் கேள்வி கணக்குக்கு அல்லாஹ் கிட்ட வசமா மாட்டினானோ அவன் நாசமடைஞ்சிட்டான், அவன் நாசமடைஞ்சிட்டான். ஒவ்வொரு உலகத்துடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வினாடிக்கும் நாங்க பதில் கொடுக்கணும். நாங்க எப்படி சம்பாதிச்சோம், எந்த வழியில செலவழிச்சோம். பணக்காரர்களே, செல்வந்தர்களே, அல்லாஹ் உங்களுக்கு சொத்து செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த சொத்து செல்வத்தை எங்களுக்கு தந்தது ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கு அல்ல, ஆடம்பர கல்யாணம் எடுக்கிறதுக்கு அல்ல. இந்த சொத்து செல்வங்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அமானிதம், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள். அதே போல ஒரு அமானிதம். கியாமத்துடைய நாளில் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அந்த கேள்வி கணக்கின் போது நம்ம கணக்கு காட்டியே ஆகும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயந்தாங்க இந்த ஹதீஸை கேட்டதற்கு பின்னால். யா ரசூலல்லாஹ், எனக்கும் அல்லாஹ் சொத்தை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான். இன்னொரு ரிவாயத் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு செல்வந்தன் ஏழைகள் சொர்க்கத்துக்கு போய் 500 வருஷத்துக்கு பின்னால தான் செல்வந்தர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்களாம். இந்த ஹதீஸுடைய கருத்து செல்வந்தர்களை தாழ்த்தி ஏழைகளை உயர்த்தி பேசுறதுன்னு கருத்தொண்டல்ல. அல்லாஹ் ரசூலை விலகப்படுத்துறாங்க. உனக்கு சொத்து செல்வம் தந்தது ஒரு நியாமத், அந்த நியாமத்தை நீ நியாமத்தா பயன்படுத்தினா அந்த கேள்வி கணக்குல நீ தப்பேறும். அப்படி இல்லாட்டி கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் புதியா புடிச்சிட்டான்னு சொன்னா ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு காட்டும். வாலிபம், அதை பத்தி பேசுறா பெரிய டாபிக். கண்ணியமான சகோதரர்களை லேசா எடுத்து காட்டுறேன். வாலிபத்தை எப்படி கழிச்சீங்க கியாமத்துடைய நாளையில கேட்கப்படும். எங்களை இன்னைக்கு வாலிபர்கள் நாங்கள் அந்த கவுன்சிலிங்குடைய லைன் இருக்கிறனால சொல்றோம், மிக பயங்கரமான ஒரு 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 பாதையை நோக்கி எங்களோட வாலிப சமுதாயம் போய்கொண்டிருக்கி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கண்ணியமான சகோதரர்களே, இலங்கை நாட்டுல ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு ஒரு 90-80 வயசு ஒரு தாய் கால் பண்ணி தன்னோட பிள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா. மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, ஏண்ட மவனோட எனக்கு இருக்கேடா, தயவு செய்து இந்த மவனை விட்டு என்னைய பாதுகாத்துருங்க. ஷைத்தான் விட்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி பெத்த தாய் தாண்ட மவனை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லிட்டு சொல்றா, இந்த மவன் அதிகமா ட்ரக்ஸ் பாவிக்கிறான், போதை வஸ்துக்கள் பாவிக்கிறான். பாவிச்சு அவனுடைய சிந்தனைகள் எப்படி மாறிக்குன்னு சொன்னா, ஒரு விபச்சாரிக்கு ஒருத்தன் எதிர்பார்க்கணும், அதே எதிர்பார்ப்பு எந்த மவன் எனக்கு எதிர்பார்க்கிறான். இதுதான் ட்ரக்ஸ் உடைய முடிவு. இது ஒன்று. இத போல நிறைய விஷயங்கள் இருக்கிற. இப்படி பயங்கரமான ஒரு பாதையை நோக்கி எங்களோட வாலிப சமுதாயம் போய்கொண்டிருக்கி. அன்பான வாலிபர்களே, கியாமத்துடைய நாளையில முதல் கேள்வி வாலிபத்தை பத்தி. உன கால நேரத்தை எப்படி கழிச்சாய், உன வாலிபத்தை எப்படி கழிச்சாய், இதுக்காக நான் என்ன தயார் செஞ்சு வச்சேன், அந்த கட்டத்தை அடைஞ்சேன்னு சொன்னா நான் என்ன பதில் கொடுக்க போறேன். ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் கண்ணியமானவர்களே, எங்களோட கால நேரங்கள் பொறுமதியானது. இதை பத்தி அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் தஆலா எங்களை கேட்க போறான். அல்லாஹ் தஆலா கடைசி கேள்விதான், கற்ற அறிவை நீ எப்படி செலவழிச்சாய். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த இடத்துல பேசக்கூடிய எனக்கும் சேர்த்து சொல்றேன், ஆலிம்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கி, டாக்டர்ஸ் மார்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கி, இன்ஜினியர் மார்களுக்கும் கேள்வி கணக்கு. உங்களுக்கு தந்த அறிவு, உங்களுக்கு தந்த கலைகள், அறிவுண்டா குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு, மற்றது கலைகள். இத என்ன பிரிஞ்சு பேசுறது. அல்லாஹ் அறிவை பத்தி கேட்பான், கலைகளின் பத்தி அல்லாஹ் கேட்பான். கலைகளை தந்தது என்னத்துக்கு நான் தந்தேன் உனக்கு, துனியாவை சம்பாதிக்கிறதுக்கு அல்ல. இதை வச்சு மக்களுக்கு சேவை செய்யணும். அரசியல் செய்யக்கூடிய ஆற்றத்தில் அவளுக்கு என்னத்துக்கு தந்தன், மக்களுக்கு சேவை, மக்களை விட்டு பாக்கெட்ல சல்லி சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, ஊழல் படுத்துறது வாழ்றதுக்கு
ஏழை மக்களை காட்டி காட்டி 5 தட்டு 6 தட்டு 2 வாகனம் வாங்குறதுக்கு அல்ல. எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்பான். ஏண்டா எல்லாத்தையும் ஒவ்வொரு தரத்துல வச்சுக்கான். கட்டோ நான் தந்த கட்ட அறிவை வச்சு நீ எப்படி எந்த வழியில செலவழிச்சா, அல்லாஹ்க்கு பொருத்தமான வழியில செலவழிச்சியா, இதெல்லாம் அறிவு கலைகள். எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் ஆலிம்களாக எல்லாருக்கும் ஆஃபீல்களாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரத்துல அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். இந்த கேள்வி கணக்கு கியாமத்துடைய நாளில நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கடைசியா ஒரு விஷயத்தை சொல்ற கண்ணியமான சகோதரர்களே, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய நேரம் இது பயங்கரமான கட்டம். இத பத்தி கண்ணியமான சஹாபாக்கள் எந்த அளவுக்கு யோசனையோடு இருந்தாங்கன்னு சொன்னா, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எங்களுக்கு தெரியும் முஅத்தா போர்ல ஷஹீதாக்கப்பட்ட ஒரு சஹாபி. இவங்க தன்னுடைய மனைவியோட மடியில தூங்கி கொண்டு மனைவியோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க அழுகுறதுக்கு தொடங்கிட்டாங்க. மனைவி கேட்கிறா வந்து, நல்ல கணப்பா பேசிக் கொண்டிருந்தீங்க, ஏன் அழுகுறீங்க? சொல்றாங்க, என்னுடைய அருமை மனைவியே, நான் உங்களோட தான் நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனா என் சிந்தனை ஒரே ஒரு குர்ஆனுடைய ஆயத், வயின் மின்கும் பில்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. கியாமத்துடைய நாளையில சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்துல ஒரு சொர்க்கவாசி கூட அந்த சிராத் பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்துல நரகத்தை கடந்து தான் போகணுமா. இந்த பயங்கரமான கட்டத்தை நினைச்சுதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். இந்த அப்துல்லா பின் ரவாஹாட நிலைமை என்னமோ தெரியாது தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். எங்க தலையில ரசூல், அதாவது மனைவிட மடியில தலையில எப்படி எப்படி ஈமானுடைய சிந்தனை, எவ்வளவு பயங்கரமான கட்டம் அது. யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. எங்கட மனைவி வர மாட்டா, எங்க புள்ள வராது. நான் செஞ்ச அமலுடைய பிரமாணத்தின் அளவு தான் என்ன செய்யணும், அந்த பாலத்தை கடக்கேனும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களோட வரலாறு எடுத்துக்கொண்டா கியாமத்துடைய பிரச்சனையை பத்தி யோசிச்சு கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு கட்டத்தை நாங்க சந்திக்க விடுவேன், இதுல நான் என்ன செய்ய போறேன், எப்படி சொர்க்கத்தை அடைய போறேன், என்ன பதில் கொடுக்க போறேன். இந்த யோசனையோடு தான் அந்த முன்னோர்கள் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்றேன். ஹதீஸ்ல வந்திருக்கி, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்துல பெண்களோட நிலைமையை பத்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களோட நிலைமை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்துடைய நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் மனைவி எனக்கு பொறுப்பு, என் பொம்பளை புள்ள எனக்கு பொறுப்பு. இது பெரிய ஒரு அமானீதம். அவங்களோட நிலைமையை பத்தி நபி அவங்க சொன்னாங்க, சில பெண்கள் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்துல கால் தவறி நரகத்துடைய குழியிலே விழுந்து விடுவார்கள். கேட்கப்பட்டு, யா ரசூலல்லாஹ், அந்த பயங்கரமான கட்டம் சிராத் பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்தை தவறி உழுறாங்களே, அது யார் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 விதமான பெண்கள். 3 விதமான பெண்கள். அதுல முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பெண் ஃபர்தா இல்லாம ஹிஜாப் இல்லாம அரை நிர்வாணமாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தாலோ அப்படியாப்பட்ட பெண் கியாமத்துடைய நாளையில சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை தவறி கீழே விழுவாங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ண போனா யாரும் வித்தியாசம் எடுத்துக்கொள்வாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எப்பயுமே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான், அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைய டிவோர்ஸ் கேசஸ், நிறைய குடும்ப வாழ்க்கையுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் அதுக்கு காரணமாகி இந்த மொபைல் போன். இன்றைக்கு யோசிக்க வேண்டிய கட்டம் என்ன தெரியுமா? திருமணம் முடிச்ச பொம்பளைகளுக்கு கூட மொபைல் போன் வாங்கி கொடுக்கிறதா, ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கிறதா? அப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல உள்ள ஏலேவல் பாஸ் ஆகின்னு சொல்லி பொறுப்பில்லாத சில வாப்பாமார்கள் அங்கிருந்து ஒரு ஸ்மார்ட் போனை பிள்ளைக்கு அனுப்புறாங்க. அந்த ஸ்மார்ட் போன்ல புள்ள என்னத்தை செய்து யாரோட பழகுது, என்ன செஞ்சு கொண்டிருக்கி, இன்னைக்கு டிக்டாக்ல சீரழிகிறது நடக்கும் ஒரு புள்ளைகள். யாரும் வித்தியாசம் கிடைக்கிற வார்த்தைகளை கண்ணியமானவர்களே, எவ்வளோ பெரிய அநியாயம். ஃபாத்திமாட பரம்பரையிலிருந்து வந்த எத்தனையோ ஃபாத்திமாக்கள் டிக்டாக்ல, ஃபாத்திமாட பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் அதாவது மறைமுகமான எத்தனையோ விடயங்களை அந்நிய ஆண்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறாங்க.
அல்லாஹ் பாதுகாக்கணும். என் மகளும் இருக்கிறார், என் மனைவியும் இருக்கிறார். இதே நிலைமையில மௌத்து வந்தா அந்த சிராத் பாலத்துல சருகி கீழே விழுவாங்களே, அந்த காட்சியை கண்ணால நான் பார்ப்பனே. இந்த சிந்தனை பொறுப்புதாரிகள் எங்கள்கிட்ட இல்லையா கண்ணியமானவர்களே? மாப்பிளை கொண்டாட்டி சேர்ந்து சோசியல் மீடியால கூட்டடிச்சு கொண்டிருக்கிறான். அதனால திருமணம் முடிக்காத பொம்பளை பிள்ளைக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுத்து, உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து, ஊருக்கு சாபத்தை எடுத்து கொடுக்கிற வானம். இது ஒரு புத்திமதியா எடுங்க. பயங்கரமான காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு பெத்த வாப்பா, சொந்த வாப்பாவை நம்பி கூட ஒரு பிள்ளைய விட்டுட்டு போவேடாத ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்கள். அப்படியாப்பட்ட நிலைமையிலிருந்து என் மவளை காத்துக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கூட்டம் சொன்னாங்க, அவங்க தான் கோல் சொல்லி திரிஞ்சவங்க. அதிகமா யாருக்கு கோல் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குமோ அதுல குறிப்பா பெண்களை சொன்னாங்க. அப்படியாப்பட்ட பெண்கள் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்துல கீழே விழுந்துருவாங்கன்னு சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க கணவனுக்கு வழிபடாத பெண்கள், கணவனுக்கு கொண்டு கொண்டு வாயடிக்கக்கூடிய பெண்கள். இதை கேட்டதன் பின்னால நிறைய நாணமார்கள் மாஷா அல்லாஹ் நல்ல டாபிக் கொண்டு எடுத்தாரு. சொல்லி மாப்பிளமார்கள் மாறி நிற்கும். நாங்க உள்ள அநியாயத்தை எல்லாம் செய்யற உள்ள அந்த போன்ல எங்கட பொம்பளைய மட்டும் மூஞ்ச மூடி மூடி ஒரு ஓரத்துக்கு வைக்கிற, அடுத்தவண்ட பொம்பளையோட எஸ்எம்எஸ் பண்ற. இது சரியா? நாங்க செய்யறது இது சரியா? இது கேசஸோட விசாரிச்சு பார்த்தா எல்லாம் பொம்பளை மேல தான் குற்றம் தான் போடுறாங்க. அவளை கூப்பிடி விசாரிச்சா, ஏமா அவனோட கணவனுக்கு நீ வழிபடுறா இல்ல, ஏன் இந்த வழியில போறாய், ஏன்னா மாப்பிள்ளை நான் என்னத்துக்கு இப்படி என்னைய மூடி மூடி வைக்கிறாரு, உள்ள அந்நிய பொங்கலோட பேசுறாரு. இப்படி இருந்தா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரத்தான் செய்யும். எங்களைய பத்தி நான் யோசிக்கும். முதலாவது ஒரு குடும்பத்தை ஹேண்டில் பண்றதுக்கு முன்னால, சொர்க்க நரகத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னால நானாவா இருக்கும். அப்பதான் நோனாகிட்ட என்ன செய்யுமா, சரியான திருத்தம் அல்லாத அச்சம் வரும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, கணவனுக்கு வழிபடாத பெண்கள் கியாமத்துடைய நாளையில சிராத் பாலத்தோட்டு கீழே விழுந்துருவாங்க. கண்ணியமா, இதுதான் கடைசி ஃபைனல். கண்ணியமானவர்கள், இதுக்கு பின்னால தான் சொர்க்கம் நரகம். கண்ணியத்துடைய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால பயானுடைய சுருக்கம் என்ன சொன்னா, கண்ணியத்துடைய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில நீண்ட காலம் உலகத்துடைய வாழ்க்கையில கழிச்சிக்கும். இன்னும் வாழ போறது ஒரு வருஷம் ஒரு செகண்ட் சொல்லி தெரியாது. ஒவ்வொருத்தரும் தொழில் செய்யுங்க, குடும்ப வாழ்க்கை நடத்துங்க, என்ன செய்ய பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனால் என்னோட உள்ளத்தில் அந்த சஹாபாக்கள் மாதிரி சிந்தனை இருக்கணும். எனக்கு ஒரு மௌத் ஒன்று இருக்கே, எனக்கு ஒரு கியாமத் ஒன்று இருக்கே, எனக்கு ஒரு கேள்வி கணக்கு ஒன்று இருக்கே, நான் சிராத் பாலத்தை கடக்கணுமே, நான் அதுக்கு என்னத்தை சேகரிச்சு வச்சிருக்கிறேன், ஏத தொழுகை நிலைமை என்ன, ஏத கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்து கொண்டிருக்கி, ஜும்மா தொழுவைக்கு வார மாதிரி ஃபஜ்ர் தொழுவைக்கு நம்ம மகளால நிலைமை இருக்கா. இதை நாங்க ஒவ்வொருத்தரும் ஃபிகர் பண்ணோம். தொடாத மக்களை கொஞ்சம் கதவை தட்டி கொஞ்சம் வாங்க, பள்ளியோட தொடர்பாக, பள்ளியில தான் எல்லா நிம்மதியும் சந்தோஷம் ராத எல்லாம் வச்சிருக்கிறான்னு சொல்லி இப்படி அவரை சீர்திருத்தவாதிகள் ஊர்களை இருக்கணும். அதே போல எங்களை கொடுக்கல் வாங்கல், எங்களோட குடும்ப வாழ்க்கை, எங்களோட ஹராமலான விஷயங்கள், இது ஒவ்வொன்றையும் நாங்க சீர்திருத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவான். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சியா அல்லாஹ், எங்கள் அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமல் தெரியாமல் செய்த புறா பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், எங்களோட குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், பூரா உலகத்தை வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் செஞ்சியா அல்லாஹ், நிர்வாகத்தை கபூல் செஞ்சிக்கோயா அல்லாஹ், மதரசாவை கபூல் செஞ்சிக்கோயா அல்லாஹ், அதே போல உஸ்தாத்மார்கள் கபூல் செஞ்சிக்கோயா அல்லாஹ், ஒரு சிறந்த ஊராக ஆக்கிறியா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதில் ஒரு உலகத்துக்கும் தீன் போய் சேர்றதுக்கு இந்த மஸ்ஜிதை காரணமாக வச்சிரியா அல்லாஹ், அந்த சஹாபாக்களுக்கு என்னத்தை ரஹ்மத்தை பரக்கத்தை அல்ல ஊருக்கு இறக்கினியோ அல்லாஹ், அதே ரஹ்மத்தை பரக்கத்தை ஊருக்கு நீ இறக்கிடுவாயா. அதே மாதிரியான எங்களோட புள்ள குட்டிகளை யார்கிட்டையும் கையேந்த வச்சிடாதே அல்லாஹ், எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட புள்ள குட்டிகளை யார்கிட்டையும் கையேந்த வச்சிடாதே அல்லாஹ், கண்ணியமான முறையில கௌரவமான முறையில வாழ்ந்துட்டு தக்வாவோட ஈமானோட வாழ்ந்துட்டு மௌத்தா போகணும் யா அல்லாஹ். உலகத்துடைய நிலைமைகளை அல்ல சீராக்கி யா அல்லாஹ், கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் யாரும் இல்லாமல் தெரியா அல்லாஹ். இந்த மௌத்துக்கு முன்னாடி தௌபா ஷரீஃப் கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஒவ்வொருத்தருக்கும் மௌத்து இருக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மௌத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அடைய போறோம் யா அல்லாஹ். கியாமத்துடைய அந்த அமளிக்கு வழிகள், அந்த பயங்கரமான செய்திகள் நான் கண்ணால பார்க்க போறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த அளவுக்கு நாங்கள் ஈமான சம்பாதிச்சு வைக்கல யா அல்லாஹ். எனவே யா அல்லாஹ், நான் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் யாருக்கும் கடன் இல்லாத நிலைமையில எனக்கு மௌத்தை தந்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ், உம்மோட மனசை நோய்ச்ச நிலைமையில மௌத்தை தந்துடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், மனிதர்கள பதுவா சம்பாதிச்ச நிலைமையில மௌத்தை தந்துடாதே யா அல்லாஹ். ஒரு முன்மாதிரியான மனிதராக, ஒரு சாலிஹான மனிதராக வாழ்ந்துட்டு இந்த உலகத்துக்கு சலாம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் புள்ள குட்டிகளுக்கு தருவாயா.
ya Allah kita doakan ya Allah dikabul sujud ya Allah doakan ya sekolah ya Allah wa akhir da'wana alhamdulillahi rabbil alamin alhamdulillah alhamdulillah ya Allah wa nasta'inu wa nastaghfiru wa natubu ilayhi wa